வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடியில் ஜாயின் பண்ணுறப்ப நீங்கள் செலெக்ஷன் ஆகி ஜாயின் பண்ணுற டைமில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் திரும்பவும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% இருக்கும். ஓகே. ஸோ பட் இதில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது. இப்போ உங்களுக்கு நேம் மிஸ்மேட்ச் ஆணுச்சு, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்காக டேட்டுக்காக உங்களுக்கு வந்து திருப்பி அனுப்பியிருப்பாங்க, இல்லைனா ஏதாச்சும் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இதில் வந்து ஆகாது. ஓகே. இதில் வந்து உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குதா அப்படிங்கிறத அவங்க இன்னொரு வாட்டி செக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி இப்போ நீங்கள் நார்மலாக மெடிக்கல் டைமில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயிருப்பீங்கள்ல, அந்த டைமில் ஏதாச்சும் உங்களுக்கு நோட் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஜாயினிங் டைமில் கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு ஏதாச்சும் ஸ்பெஷலாக உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் கொண்டு போயிருங்க. ஓகே. எக்ஸ்ட்ராவாக இந்த சர்டிஃபிகேட் வந்து இந்த டேட்டுக்குள்ளே வேணும், இல்லைனா இதில் இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குது, இதை நீங்கள் மாற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்களும் நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போயிருங்க. மற்றபடி உங்களுக்கு எதுவும் மென்ஷன் பண்ணலை, ஒருவேளை மிஸ்டேக் இருந்திருக்கலாம், சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்திருக்கலாம், அதை அவங்க நோட் பண்ணலை, இனிமேல் இன்னொரு வாட்டி பண்ணுறப்போ நோட் பண்ணிடுவாங்களா, அதனால் ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ஸோ இனிமேல் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் ரிலேட்டடாக எந்த இஷ்யூவும் வராது நீங்கள் ஜாயின் பண்ணுற டைமில். ஆனால் எல்லா டாக்குமெண்ட்டுமே இப்போ நீங்கள் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி திரும்பவும் செக் பண்ணுவாங்க. அது நோட் பண்ணுறதுக்காக தான். ஓகே. உங்களோட சர்வீஸ் புக்கில் வந்து ஆட் பண்ணுறதுக்காக தான் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் உங்களோட அப்பா அம்மா, அடுத்து உங்களோட கூட பிறந்தவங்களுடைய ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் ஒன்று கொண்டு போயிருங்க. ஓகே. அது எதுக்கு அப்படின்னா அவங்களோட நேமையும் உங்களோட சர்வீஸ் புக்கில் ஆட் பண்ணுவாங்க. அவங்க உங்களோட டிபெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா, அதாவது உங்களை சார்ந்து தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் மற்ற எல்லாமே வந்து உங்களோட இதிலிருந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா பெனிஃபிட் இருக்குது. அதுக்காக நீங்கள் வந்து அதை வந்து கொண்டு போகணும். ஓகே. அடுத்து பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸ்டேட் பேங்க்கில் உங்களோட பேரில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கணும். அது நீங்கள் முன்னாலே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேன் கார்டுமே கண்டிப்பாக இருக்கணும். பேன் கார்டு இல்லாதவங்க அப்ளை பண்ணி இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே. மற்றபடி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் திரும்ப நடக்கிறப்போ ப்ராப்ளம் எதுவுமே வராது. நீங்களே கூட இதில் இந்த மாதிரி கரெக்ஷன் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சர்வீஸ் புக்கில் இப்படி என்ட்ரு பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி கூட என்ட்ரு பண்ணுவாங்க. என்னோடய நேம் இப்படி தான், இல்லைனா அப்பா பேர் இதுதான், இந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த மாதிரி தான் எழுதுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ அவங்க கொடுத்த ஷீட்டில் நான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக எழுதிட்டேன், அப்பா பேரை மாற்றி எழுதிட்டேன், அம்மா பேரை தப்பாக எழுதிட்டேன், இனிஷியலை முன்னால் பின்னால் போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கேட்டிங்க. அதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்களா அப்படிங்கிறதே டவுட்டு தான். ஸோ அதனால் இனிமேல் உங்களுக்கு டாக்குமெண்ட் ரிலேட்டடாக எந்த பிரச்சனையும் இல்லை. பட் எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து கொண்டு போகணும், ஒரிஜினல் கொண்டு போகணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.